கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்ற நாளுக்கான வேத வார்த்தை ஏதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். கர்த்தருடைய வசனம் நமக்கு நேராக வருகிறது. அவர் மகத்துவமுள்ள தேவன் மட்டுமல்ல, அவர் ஒருவரையும் புறக்கணிக்க மாட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். அவர் நம் மீது மன உருக்கமாயும் நம்மை நேசிக்கிறவராகவும் இருக்கிறார். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படும் பொழுது தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். அவர் ஒருவரையும் ஒரு நாளும் புறக்கணியாத தேவன். என்னிடத்தில் வருகிற எல்லாரையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நம்ம எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் கர்த்தருடைய அன்பின் நிமித்தமாக அவர் அண்டைக்கு வரும் பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம் மீது அவர் மன உருக்கமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய மனதுருக்கத்தினாலே நம்முடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை பரிபூர்ணராக மாற்ற அவரால் முடியும். ஆகவே இந்த நாளிலும் மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக அவர் ஏற்றுக்கொள்வார். பாவியான மனுஷன் ஏதோ கிருபையாயிரும், என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை ஏற்றுக்கொண்டது போல நம்மை ஏற்றுக்கொள்வார். ஆமேன்.